அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பலாக்காய் ஆக்குறேம்மா. பலாக்காய்க்கு எண்ணெயெல்லாம் போட்டிக்கிறேன். பலாக்காயை வெட்டி வச்சுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இறால் எல்லாம் போட்டிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு தாளித்து ஊற்றுறேன். இறால் ரொம்ப நல்லா இருக்கும் பலாக்காய். எங்கள் அம்மாவுக்கெலாம் ரொம்ப தின்னுட்டு அம்மாவுக்கு தான் துவா கேட்கணும். இல்லை அம்மா மாதிரி காட்டி தந்தது தானம்மா பலாக்காலாம். இது மெயினாக ஸ்ரீலங்காக்காரோ கேரளாக்காரோ இந்த மாதிரி சாமான்லாம் ஆக்கி சாப்பாட்டுக்கு வச்சு திங்கிறம்மா. பார்க்க அழகாக இருக்கும். நம்ம கிடைச்ச நேரம் நம்ம இந்த சீசனில் கிடைக்கும்போது வாங்கி ஆக்கிக்கிற வேண்டியதான். பத்து இறால் போல் போட்டேன். கொத்து கருவேப்பிலை கட்டிய தேங்காய் பால் இறக்கும்போது ஊற்றணும். பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சீனிகை சிறுகிழங்கு திம்போன்னு நினச்சேன். கடைசி சிறுகிழங்கு திங்க இது இல்லாமல் போயிட்டு. இதான் அந்த தோல் எப்படி போட்டோன்னு கேட்பீங்களா? இதுக்கு போட்டுக்கிறேன். அப்படி இது செஞ்சு ஒரு நிமிஷம் முடிஞ்சிட்டுமா நல்லாயிருக்குன்னு கடந்துரு திண்ட உள்ளலாம். இப்போ மிச்சர் போல் மிச்சரை விட்டு மிச்சமாக நல்லா இருந்துரு. அதுதான் அந்த ஆசைக்கு ரெண்டாவது பொரிக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் காலம் தான் சாம்பலுக்கு பொரித்து பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு கடுப்பால் தான் ஒவ்வொருத்தருக்கும் வாயில் கிடைக்கும். திங்க கிடச்சிது. இது பலாப்பழத்துள்ள இது காய். இது ரொம்ப நல்லா இருக்கும். மாஷால்லா. கட்டிய தேங்காய் பால் மட்டும் இறக்கும்போது ஊற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டாவது இப்போ காட்டுறேன். பலாக்காய் சூப்பராக வெந்துட்டு இன்னும் ஒரு சுற்று கிடக்கணும். அப்படியே எண்ணெய் விட்டுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சிறுகிழங்கு திங்க மாட்டேன். இன்றைக்கி மீன் பலாக்காய் தான். நேற்று ரொம்ப கரிஞ்சாப்பில் காட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி ரெண்டாவது அடுப்பில் போடணும். புதுசாக எந்த விஷயம் செய்யும்போது கொஞ்சம் விசேஷமாக வராது. இன்றைக்கி மீடியமாக இருக்குது. நேற்று கொஞ்சம் அடுப்பை அமுத்திடணும். கரிஞ்சாப்பில் காட்டிட்டேன். அதில் பூ போல வைக்கிறேன். கட்டாப்பே எங்கன்னு தெரியலம்மா. அது யாரையும் செஞ்சோம். இப்போ நல்லா பூ போல தேங்காய் பூ போல வைக்கிறேன். அழகாதமாக வைக்கிறேன். மாசாலா. இது ஸ்ரீலங்கா கேரளாக்காரர்கிட்ட சாப்பிட்றது அதிகமாக. நம்ம ஊரில் எல்லா காலம் பலாக்காய் ஆக்குவோம். எதுவும் குற்றாலத்துக்கு போகும்போது சொல்லி விடுவோம்ல, போகாத ஆட்கள்லாம். எல்லோரும் போக மாட்டோம் இல்லையா? பலாக்காய் கொண்டு வாங்க, பலாக்காய் கொண்டு வாங்க. கைமாய்க்கு கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு பத்துறேன் போனேன். அதான் பலாக்காய். இது நல்லா கனியுது. கொஞ்சம் தான் மஞ்சள் அந்த உப்பு போட்டு அவிச்சதுனால நீங்கள் உப்புலாம் ரெண்டாவது போட தேவையில்லை. இது அப்படியே பொரிஞ்சிடும். இப்போ இது ஒரு இது 1/4 கிலோக்கும் கூட வரும். போட்டால் இந்த உரப்பு இறங்கும் இந்த பலாக்காயில். அது அதில் பொரிச்சதை 2 திருப்பி இதில் அள்ளி போட்டுட்டேன். திங்க மாட்டோம். இதனால் மனமில் அந்த பொரிக்கிறதுக்கு இறங்கணுமே அதுக்காக வேண்டி. நேற்றை விட இன்றைக்கு திமிழ் போல் வந்துக்குது. எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும் இல்லையா செய்ய. நேற்று கொஞ்சம் பறக்கு நின்று இன்றைக்கு கொஞ்சம் அழகா திமிழ் போல் வந்துக்குது. இது ரொம்ப டாப் ஆக்கிடுமா. இறால் கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் பால், தேவையான அளவு மசாலா. உப்பு மட்டும் போட்டுறக்கூடாது. அவிச்சு எடுக்கிறதுனால உப்பு போட்டுறக்கூடாது. எல்லாம் போட்டு ஆக்கினா டாப் ஆகிக்கும். சீசன் டைமில் தான் இதெல்லாம் திங்க முடியும். பலாப்பழம் சீசன் ஆகிக்கிறதுனால வருது. ரெண்டாவது எல்லாத்தையும் பற்றி சத்தாலாக காட்டுறான் டாக்டர். எத்தினுங்கண்டு நாமெல்லாம் ஒரே அந்த இந்த காயுமா தின்னுட்டு கிடக்குறோம். அது சிம்பிளையாக பொரிஞ்சிடும். இது பொரிஞ்சு அள்ளிட்டு கூட 1/4 கிலோக்கு கூட தான் இருக்கும். மசாலா நேற்று ஒரு 150 போல் வந்துடும். 1/4 கிலோ திண்டு பார்ப்போமா? இந்த ருசி நமக்கு சொல்ல இடம். மசாலா நல்லா இருக்குது.
நேற்று நான் உங்களுக்கு திண்டு பார்த்து சொல்லல, செஞ்சதை மட்டும்தான் காட்டேன். ரொம்ப சூப்பர். எப்பவும் செஞ்சால் ஒரே கரை திண்டு காட்டணும், அப்போ அதில் பொறுமதி விளங்கும். இப்படி பலாக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. பலாக்காவும் இன்றைக்கி ஆக்கின மீனும் சோறு சடப்புடன்னு எல்லாம் உடையுது. மீனும் நல்லா தான் வைக்கும். எங்கள் 2 பேருக்கு தாராளம், எனக்கு சாந்திக்கும். திருக்கிழமை தூக்கி உள்ளே வச்சுட்டேன், அது நேற்றாக்குமே மிச்சம்தான். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ரசிகர்கள் செய்து பிள்ளைகளுக்கெல்லாம் திங்க கொடுங்க, நல்ல சத்து. ஒரு கசப்போ ஒரு கடுப்போ ஒன்றும் இல்லை. ஒரு வெங்காயம் உரிச்சிக்கலாம், அப்புறம் பொரிக்கக்கூடாது. வெங்காயம் மட்டும் உரிச்சிக்கணும், என்ன வசதி திங்கக்கூடாது. ரொம்ப நல்லா ஆகிடுமா. காட்டுவா இது எழுத்த போட்டு காட்டுவா, நல்லா வைக்கும். இப்போ பார்த்ததே இப்போ அதில் ஒரு ருச்சி உடங்குது. நல்லா எண்ணெயெல்லாம் விட்டுருப்பாருங்க. சரி, வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அறுத்துக்கிட்டு கிடக்குற மாதிரி வைக்கிறேன்.